அதிமுகவில் முக்கிய முகங்கள் அந்தந்த பெல்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியஸ்தர்களாக இருந்தவர்கள் தாவேகாவில் இணைவது அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழுது. எப்படி பார்க்கிறது? அவங்க ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஏற்கனவே பதவியில் இல்லாதவங்க வந்து இணைஞ்சாங்கன்னா அதை பெருசாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அதை கடந்து போயிடலாம். ஆனால் இவங்க இப்போ 6 பேர் சேர்ந்துருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று ஜெயிச்சுட்டு தாவேகாவுக்கு வந்து ஒரு 11 உறுப்பினர்கள் மெஜாரிட்டிக்கு இல்லாத சூழ்நிலையில் இவங்க ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகாவில் வந்து சேர்றது தான் இங்கே பிரச்சனை. இப்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து டிஎம்டிகே எம்எல்ஏஸை கூப்பிடலையா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்ற விஷயங்களை செய்யலையான்னு. அவங்களுக்கெல்லாம் யாருமே வந்து அவங்கெல்லாம் அவங்கள ரிசைன் பண்ண சொல்லிட்டு திமுகவில் வந்தோ இல்லை அதிமுகவில் வந்தோ இணைஞ்சோ அவங்களுக்கு நாளைக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணலை. இன்னொன்று, அந்த 2-3 டென்யூர்லேயும் அந்த கட்சி, அது அதிமுகவோ திமுகவோ, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல்லாம் இல்லை. அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி அந்த ஆட்சிக்கு எந்த பாதகமும் கிடையாது, சாதகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த 6 பேரோ இல்லை இன்னும் ஒரு 8 பேர் 10 பேர் வரைக்கும் அதிமுகவில் ரிசைன் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ தாவேகா வந்து இந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு 107 118 அல்லது 120ங்கிற நம்பரை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? இவங்க கிட்ட நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், எங்கள் கட்சியில் வந்து சேருங்க, நாங்கள் அந்த பை எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கே அந்த சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் குதிரை பேரம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது தெரியுமான்னு, தெரிய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அவங்க வந்து சேர்ந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னாவே அதுக்கு பேர் இன்டியூஸ்மெண்ட். நீங்கள் வாங்க, இருக்கிறத விட்டுட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு அது கொடுக்குறோன்னு சொல்கிறதே இன்டியூஸ்மெண்ட் தான். இன்டியூஸ்மெண்ட் தான் கரப்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே அதுதான் பிரச்சனை. அவங்க எல்லாருமே இப்போ தான் 2 மாதம்தான் ஆயிருக்கு அவங்க எல்லாம் பதவிக்கு போய் உடனே பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ ஒரு 10 தொகுதிக்கு பை எலெக்ஷன் வந்தால் மக்களோட வரிப்பணம் தானே செலவாக போகுது. இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரோம்னு சொல்கிற தாவேகா இது போன்ற விஷயங்களை செய்யலாமா? ஒன்று. 2வது, அரசியலில் எங்கள் அரசியலில் ஒரு தூய்மை இருக்கோம், நாங்கள் ஒரு தூய சக்தி, திமுகவை போன்று நாங்கள் தீய சக்தி இல்லை அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு இடத்திலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முழங்கினார். ஆனால் இன்னைக்கு வந்து அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் வந்து இன்னைக்கு அந்த மேடையில் வந்து திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்னென்னமோ பேசுகிறார். அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு சில ரொம்ப கண்ட்ரோல்டாக பேசணும். கரூர் வழக்கில் போலீஸை வச்சு மக்களை கொன்னுட்டீங்க அப்படின்லாம் பேசுகிறாரு. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இங்கே நடக்கிறது என்னென்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமாக இப்போ மாற்றிட்டாங்க. அதிமுகவிலேருந்து நீங்கள் வர்றதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் பொழுதே நீங்கள் உண்மையிலே வந்து இல்லைங்க நாங்கள் குதிரை பேரம்லாம் பண்ணல அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்கள் கட்சியை விட்டு விலகிடுங்க, நீங்கள் அன்அட்டாச்ட் மெம்பர்ஸாக இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. ஆனால் அதை அவங்க நம்பலை. அப்படிப்பட்ட ஒரு அன்சர்டனிட்டியை தாவேகா விரும்பலை. அதனால தான் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, எங்கள் கட்சியில் சேருங்க, நாங்கள் உங்களுக்கு பை எலெக்ஷனில் சீட்டு கொடுக்குறோம், நின்று நீங்கள் மீண்டும் எம்பி எம்எல்ஏ ஆகுங்க அப்படிங்கிறது தான். இது நம்மளுடைய யூகம் மட்டும் இல்லை. மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி நினச்சி தாவேகா சொல்லியதை எல்லாம் வெளியில் சொல்லிவிட்டார். முதலமைச்சர் வந்து நான் வந்து நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் ரொம்ப வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக வைகோ அவர்கள் வந்து அதை போட்டு உடைத்து விட்டார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். ஜெயராமன் சார், அதிமுகவினுடைய அந்த முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்ததை அறப்போர் இயக்கம் கடுமையாக விமர்சித்து இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி பார்க்கிறது? தாவேகா ஆட்சி அமைத்தது மாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்துடைய ரொம்ப முக்கியமானதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், ஒரு பைசா கூட மக்கள் பணத்தை அடிக்க மாட்டோம், நாங்கள் செய்யறது மட்டும் இல்லாம இதுவரை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு நேர் எதிராக அவர் என்ன பேசுறாரோ அதற்கு நேர் எதிராக இப்போ இன்னைக்கு டாக்டர் சி விஜயபாஸ்கர் போன்றவர்களை நீங்கள் கட்சியில இணைக்கிறீங்க.
கட்சி வேறு ஆட்சி வேறு என்று சொல்ல முடியாது. அது ஒரு அபத்தமான ஆர்கியூமெண்ட். கட்சியில யார் இருக்கிறாங்களோ அது அப்படிதான் ஆட்சி நடக்கும். கட்சியில ஊழல்வாதிகளை வைத்துக்கொண்டு நான் ஒரு நேர்மையான ஆட்சி நடத்துவேன் என்று சொல்வதே அபத்தமான ஒன்று. அதற்கான ஒரு சாத்தியக்கூறு கிடையாது. சி. விஜயபாஸ்கர் அவர்கள் மீது அடுக்கடுக்கான வழக்குகள், நீங்க குட்கா வழக்காக இருக்கட்டும், சிபிஐ இன்னைக்கு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு குட்கா நிறுவனத்திடம் அவர் லஞ்சம் வாங்கினார், மாதம் 14 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையில் 35 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்று வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர் இடத்துல சட்டவிரோதமா பல மடங்கு சட்டவிரோத மைனிங் பண்ணியிருக்கிறாரு. கார்கே நகர் இடைத்தேர்தல் நின்றதற்கு முக்கியமான காரணியாக அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் இடத்தில் கிடைத்த அந்த ஆவணங்களிலிருந்து எந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது என்பதெல்லாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி அடுக்கடுக்காக பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு, நீங்க பார்ட்டி ஃபண்ட் பேசுறீங்க, பார்ட்டி ஃபண்டில் வல்லவராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில் சேர்த்து விட்டு நீங்கள் என்ன பார்ட்டி ஃபண்டை ஒழிக்க போறீங்க? அப்போ இது வெறும் வேஷம், வெளி வேஷம் தானா, வெளியில பேசுறது ஒண்ணு, செய்யக்கூடிய செயல்கள் இன்னொன்னா அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி. இன்னைக்கு தூய சக்தின்னு சொல்லிட்டு இருந்த அந்த தாவேகா ஒரு மிகப்பெரிய சரிவு இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கிற டெசிஷன்ஸ். அண்ட் தொடர்ந்து ஐ திங்க் இன்னும் சில பேர் கூட வரலாம். பட் இது என்னன்னா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது தாவேகாக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? கடந்த பல ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி அந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் அவர்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஒன்றை ஒழித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் மக்கள் அவங்களுக்கு எதிர்பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தாங்க. இல்ல அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஈஸி வே அவுட் தான் தேவை, நாங்க ஆட்சியில் இருப்பது தான் முக்கியம், அதற்காக ஊழலை எல்லாம் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கும் தயாராகும் என்ற ஒரு ஸ்டேட்மெண்டாகத்தான் இன்றைய சேர்க்கையை பார்க்க முடியும். அமைச்சர் நிர்மல்குமார் இது குறித்து குறிப்பிடும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர்கள் எங்கள் கட்சியில சேர்ந்தாலுமே அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த புகார்களுக்கான வழக்குகளுக்கான நடவடிக்கை தொடரும் அப்படிங்கறத சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்திற்கு திமுக ஆட்சியில இருக்கும் பொழுதே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுப்பதே மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு. நாங்கள் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வழக்கெல்லாம் கண்டெம்ட்டுக்கு மேல கண்டெம்ட் போய் தான் அதை குற்றப்பத்திரிகை ஸ்டேஜுக்கே கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ ஆளுங்கட்சியிலேயே இருந்தார்கள் என்று சொன்னா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமாக மாறும் என்று பாருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினால ஒரு ப்ராசிக்யூஷனை ப்ரொசீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சொத்து குவிப்பு வழக்கு? வாய்ப்பே கிடையாது. அது மூடுவதற்கான வழிகள் தான் நடைபெறும். அதனாலதான் நாங்கள் இது ஒரு வாஷிங் மிஷினாக, நீங்களும் ஒரு இது என்ன தூய சக்தி வாஷிங் மிஷினா என்ற கேள்விகளை எழுப்புகிறோம். அப்போ இது மீண்டும் நான் சொல்கிறேன், கட்சி வேறு ஆட்சி வேறு கிடையாது. கட்சியில் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் ஆட்சி நடைபெறும். நீங்க என்ன பண்ணணும், புதுக்கோட்டையில ஒரு தாசில்தாரோ எஸ்பியோ அங்க இருக்கக்கூடிய ஆட்களோ அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சொல்வதுதான் கேட்பார்கள். இப்ப இன்னைக்கு புதுக்கோட்டையில வேற யார் வேணாலும் தாவேக்கால மாவட்ட செயலாளராக இருக்கலாம். ஆனால் இன்று முதல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஜயபாஸ்கர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு அவர் சொல்வதுதான் இனி அங்க கேட்கப்படும். அவர் மாவட்ட செயலாளர் பதவி இல்லைன்னா கூட அவர் தான் மாவட்ட செயலாளர் தாவேக்கால இன்னிலிருந்து. ஸோ அந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல முன்னாள் ஊழல் செய்தவர்கள், ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இவர்களை போன்றவர்கள் கட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியும் பாலிடிக்ஸ் எப்படி பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் மாற்றம் நினைச்சு கட்சிக்குள்ள வந்தாங்களோ அவங்கெல்லாம் வெளியில போயிடுவாங்க. அவங்களால இந்த ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ்குள்ள அவங்களால இருக்க முடியாது, அவர்கள் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ பேசிக்கலி மாற்றம் என்பது என்னன்னா, ஏடிஎம்கே என்ற பெயர் டிவிகேவாக மாறுகிறதா என்பதுதான் கேள்வி.